நோ மோர் ஃபர்ஸ்ட் லுக்ஸ், நோ மோர் டீசர்ஸ், நோ மோர் ட்ரெய்லர்ஸ். நீ அழ வைக்கணுமா? இல்லைங்க, எனக்கு அது ஹிட் ஆகுது. ஐயோ நான் உனக்கு அவ்வளோதான் முடிப்பான்னு பார்த்தா அழ வைக்க இல்லைங்க. ரிவ்யூ முடிக்க போது அவ்வளோதான் இல்லை அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஹிட் ஆகுது நம்மளுக்கு. I am your best friend. Please, yeah. Please. வணக்கம், நாங்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதியோட ஜனநாயகன் படம் FTFS நான் ட்ரையே பண்ணலைங்க. இவங்க கூட தான் பார்க்கணும் நான் முடிவே பண்ணிட்டேன். நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக நிதானமாக சாயங்காலம் 7:45 ஷோ தான் போட்டோம். அண்டு போய் பார்த்துட்டு வரும்போதே 11:15 கிட்ட ஆயிடுச்சு. படம் முடியும் போதே 11:15 கிட்ட ஆயிடுச்சு. திரும்பி வரக்குள்ள ஒரு 11:45 12 வந்து ஒரு மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு என்ன ஏதுன்ட்டு அப்படியே உட்காந்து யோசித்தோம். அவ்வளோதான் இல்லை இந்த மாதிரி மண்டேல ஒரு மாதிரி அது இன்னும் ப்ராசஸ் ஆகலை, இன்னும் ஹிட் ஆகலை, ஒரு மாதிரி டினையல்லே தான் இருக்கும். பட் நெவர்தலெஸ் ஓகே. அதுவும் அந்த கடைசியில் ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. நான் சொன்னேன்ல நேற்று ரியாக்ட் பண்ணும்போது அந்த பாட்டு எனக்கு தெரியுங்க என் கிரெடிட்ஸில் போட போகிறாங்க அப்படின்னா. பட் நான் தான் சொல்கிறேன், நான் தியேட்டரில் அந்த விஷுவல் முடிஞ்சா நான் போடுறேன். நான் நேற்று ரியாக்ட் பண்ணும்போது சொன்னேன், நல்ல வேலை அவள் கேட்கல, கதறி எழுதிருப்பா, நல்லா போய் தூங்கிட்டா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். அண்ட் என் கிரெடிட்ஸ்ல தான் இந்த பாட்டு வரும்னா கரெக்டாக அந்த மாதிரி என் கிரெடிட்ஸ் தெரியல. என் கண்ணு வந்து இப்படி போயிடுச்சு, போயிட்டா ஒரு மாதிரி அதெல்லாம் ஒரு மாதிரி தெரியலங்க. அது ஒரு மாதிரி அதுல ஒரே ஒரு வருத்தவங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். ஏன் அதை பண்ணல? டப்புன்னு போங்க அப்படிங்கிற மாதிரி அது பார்த்தோன்னு திடீர்னு அப்படியே டப்புன்னு ஐஸ் லைட் அப் ஆச்சு, அப்படியே பாப் அப் ஆகுது, அப்படியே கொஞ்சம் இமோஷனல் போய் முடிச்சிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் எங்களுக்கு அதுதான். அது வந்து எனக்கு அது வந்து லாஸ்ட் படம் அந்த நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து எத்தனையோ படங்கள் இருக்கு, எத்தனையோ விஷுவல்ஸ் இருக்கு. ஒருவேளை ஏதாச்சும் கட் டவுன் பண்ணிட்டாங்களானோ தெரியல எங்களுக்கு. ஏன்னா காலையில வேற ஏதாச்சும் வெர்ஷன் ஏதாவது பிளே ஆச்சா, இல்லை அந்த ஷார்ட் வெர்ஷன் அவ்வளோ 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை டப்புன்னு முடிச்சிட்டாங்க. அந்த பாட்டு கிட்டத்தட்ட 3 நிமிஷம். மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆமா, இவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு என்னங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு வரோம், சரி அதுக்கப்புறம் வரோம் அதுக்கு. பட் ஆனால் இந்த கடைசியில பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அது இமோஷனல் ஆகி ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள முடிஞ்சு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு சங்கட்டம். பட் நெவர்தலெஸ் ஒரு வழியா எல்லாத்தையும் அந்த விஷயத்தையும் யோசிச்சு எக்ஸெட்ரா கமிங் பேக் அதான் எக்ஸெட்ரா எல்லாம் யோசிச்சு ப்ராசஸ் பண்ணி இப்போ ஷூட்டுக்கு உட்காந்துருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:51 AM. ஓகேவா? நடுராத்திரியில் உட்காந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ நாங்க என்ன சொல்றது, எப்படி எக்ஸாக்ட்லி எனக்கு ப்ராப்பர் ரிவ்யூவா பண்ணணும்னு தோணவே இல்லை. எங்களுக்கு வந்து இட்ஸ் மோர் லைக் ஒரு இமோஷனல் ஷேரிங் தான், அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி படம் போனதுக்கு ஒரே ரீசன் அண்ட் தி அல்டிமேட் ரீசன் தளபதி தான். அந்த விஷயத்துல தளபதிக்கு ஃபேர்வெல் அந்த போகணும்ப்பா அப்படின்னு தான் நான் போனேன். நான் படம் எப்படி இருக்கும் என்ன, இந்த படமா அந்த படமா, பகவந்த் கேசரி நாங்க பார்த்ததும் கிடையாது. அதுக்கப்புறமும் என்ன கேட்டுட்டு நான் பார்க்கல. ஆமா, ஃபீட்பேக்ஸ் என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. தளபதியே பார்க்கணும், தளபதியே செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற வருஷத்துல போனோம். நல்ல செலிப்ரேஷன் இருந்துச்சு. ஸ்டார்டிங் அந்த ஜெயில் காஸ்டியூம்ல டைட்டில் கார்டு போட்டாங்க, அங்கே பிளாஸ்ட். அதுக்கப்புறம் அந்த ஜெயில் காஸ்டியூம் என்ன அழகா இருக்காரு ஐயோ அப்படிங்கிற இங்க டிவிக்கேன்னு ஒரு இது போட்டுட்டு அத ஒரு மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரி செம்ம ஹேண்ட்ஸமா இருந்தது. மத்த கெட்டப் அந்த போலீஸ் கெட்டப் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸம் எல்லா படத்துலயும் இருப்பாரு. இதுல ஒரு மாதிரி செம்ம டோஸ். இதுல அது எஸ்பெஷலி இந்த தளபதி கச்சேரியில ஒரு டான்ஸ போட்டாரு கடைசி பாட்டே அந்த பாட்டுக்காக நம்ம அந்த பாட்டுக்காகவே நீங்க போனாங்க பாருங்க. அதுவும் தளபதி ஒன் லாஸ்ட் டான்ஸ் ஒரு 3-4 சாங் ஆடுவாரு. ஆக்சுவலி யோசிக்கல, ஐ மீன் நான் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க வந்து சும்மா நான் ஆக்சுவலா வந்துட்டு சரி வீடியோ எடுத்துலாம்லாம் நினைச்சேன். அதுக்கப்புறம் திடீர்னு கரெக்டா மத்த டான்ஸ் எல்லாம் சும்மா கொஞ்சம் கிளிப்ஸ் மாதிரி எடுத்துட்டு இருந்தானு இவன் டக்குன்னு அந்த டான்ஸ் வரும்போது கொஞ்சம் போனை வச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இவன் டக்கு உட்காந்துல இறங்கிருப்பா. சோ அந்த இடம் பயங்கரமா இருந்துச்சு. ஆக்ஷன் தளபதி பயங்கரமா பண்ணாங்கன்னு தெரியும் பொதுவா. ஸோ ஓவராலாவே தளபதிய
ஃபுல்லா ரசிச்சு பார்த்தோம். ஒரு சில சீன்ஸ்ல இமோஷன்ஸ் ஆனது எல்லாமே எனக்கு ஒர்க் ஆச்சு. நான் என்னால அப்படியே என்ன பேச திரும்பி நான் தான் டேப் வந்து அப்படியே தளபதி அப்படிதான் இருந்தேன். ஸோ ஓவராலாவே தளபதியை ஃபுல் ஃபிளெஷ்டா ரசிச்சு பார்த்ததுல உண்மையிலேயே சாட்டிஸ்ஃபைட். அது ஒண்ணு டெஃபினட்டா. அதுக்கப்புறம் மமிதா பைஜு மேமோட ரோலும் நல்லா இருந்துச்சு, நீட்டா போயிட்டு இருந்துச்சு. கடைசியில ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்ல கன்வின்சிங், ஆக்சுவலி ஸ்டன்னிங், செம்மையா பண்ணுது, நல்ல கன்வின்சிங். எஸ்பெஷலி 2 பேரும் சேர்ந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல வரும்போதெல்லாம் வேற லெவல் சம்பவம் நல்லா நடிச்சிருந்தாப்புல. மற்றபடி எல்லாருமே பெரிய பெரிய கேரக்டர், ஐ மீன் லைக் ஆர்டிஸ்டா பெரிய ஆட்கள், பட் ரோல்ஸ் எல்லாமே மினிமலா இருந்துச்சு. எனக்கு பூஜா ஹெக்டே மேம் ஆகட்டும், பாபி டியோல்ஸரும் வந்துட்டு அந்த அப்படியே ஜான் ஹிம்லர் அந்த அளவுக்கு வெயிட் இருக்கானா இல்லன்னு அந்த பேருக்கு வெயிட் இருக்கு, ஏதோ வேற லெவல்ல குடுக்குறாங்க. பட் ஆனா மனுஷன் பார்க்க நல்லா இருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு, எல்லாமே நல்லா இருக்குது. பட் அந்த இம்பாக்டா ஒண்ணு டிராப் ஆச்சு. கௌதம் மேனன் சார் குட்டி ரோல் தான் நீட்டா நடிச்சிட்டாங்க. அந்த குட்டி பாப்பா ரொம்ப அழகா, அந்த குட்டி ரோல் தான் ரொம்ப அழகா டச் விட். குட்டி பாப்பா நல்லா நடிச்சிருந்தாங்க. லவ் யூ தங்க, உங்க பேர் என்னன்னு தெரியல, எங்க தியேட்டரும் தெரியல, பட் ரொம்ப அழகா நடிச்சிருந்தீங்க. காட் பிளஸ் யூ, நல்லா நடிச்சிருந்தீங்க, சூப்பர் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பிரியாமணி மேம் ஆகட்டும், நரேன் சார் ஆகட்டும், பிரகாஷ் ராஜ் சார் வாஸ் லைக் நீட் அகைன், நீட் பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் நாசர் சார், சுனில் சார், மோனிஷா பிளஸ் சார், எக்ஸெட்ரா நிறைய பேர் பயங்கர பட்டாளம். அண்ட் இவங்க கூட இருந்தாங்க, பாபா பாஸ்கர் மாஸ்டர், அப்புறம் அந்த ஜானி மாஸ்டர். ஹாப்பி டு see them. ஜானி, அந்த ஜானி, பழைய ஜானி, ரேவதி மேம் just 2-3 சீன்ஸ் தான் வந்தாங்க, அப்படியே போயிட்டாங்க. சோ ஓவராலா வந்துட்டு தளபதி ஆப்வியஸ்லி அவருக்கு தான் மெயின் இருக்குன்னு தெரியும். பட் அதை தாண்டி மமிதா பைஜு மேம்க்கு நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் மற்ற எல்லாருமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கொஞ்சம் ரோல்ஸ் எடுத்துங்க. சின்ன ஒரு வருத்தம் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அந்த வருத்தத்தை சொல்லவும் இன்னொரு வருத்தமும் சொல்லிடுறாங்க. மெயின் வருத்தமே அதுதான். படம் ஓகே தாங்க, ஓப்பனாக சொல்லிடுறோம், படம் ஓகே தான், சரிங்களா. அதாவது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நாங்கள் மெயினாக போன ஒரு ரீசனுக்கு சாட்டிஸ்ஃபைடு. அதுக்கு சாட்டிஸ்ஃபைடுங்க, அது எல்லாமே நல்லா இருக்கு, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க, நோ டவுட். ஒரு படம் எடுத்தீங்க, நம்ம தளபதி படம் அப்படின்னா அது கொஞ்சம், அது வந்து தளபதி படத்தோட எசன்ஸ் கொஞ்சம் கம்மியான மாதிரி, மோர் ஆஃப் பாலையா காரு எலிமெண்ட் தாங்க இங்க தெரிஞ்சிருந்துச்சு. அவர் எலிமெண்ட் பகவந்த் கேசரி ரீமேக்கிங் அது தெரிஞ்சு போச்சு. நாங்க படமே பார்க்கல, பட் அங்க ஆனா எனக்கு பாலையா பிரசன்ஸ் பயங்கரமா ஃபீல் ஆச்சு. அங்க 2 பேரும் ஃபீல் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க தளபதிக்காக கொஞ்சம் அவர் ஸ்டைல்ல ட்வீட் பண்ணிருக்கலாம். ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு, கதை நல்லா இருந்தது. தளபதிக்கு ஏத்த டைலாக்ஸ், தளபதிக்கு ஏத்த எமோஷன்ஸ், அது பண்ணி அவர் ஸ்டைல்ல டைலாக் டெலிவரி அந்த மாதிரி போயிருந்தா வேற லெவல். எனக்கு கிட்டத்தட்ட அப்படியே அந்த பாலையா காரு எசன்ஸ் அப்படியே வந்துச்சு. இது நண்பன் எடுத்துக்கோ, 3 Idiots அமீர் கான் பண்ணிருப்பாரு, தளபதி பண்ணிருப்பாரு. இதுல தளபதி செம்மையா பண்ணிருப்பாரு. தளபதி அவரோட எலிமெண்ட் இருக்கும், அவரோட ஸ்டைல் இருக்கும், அவரோட எசன்ஸ் இருக்கும். இங்க வந்து அப்படியே அது கொஞ்சம், நாங்க அந்த படம் பார்த்ததே கிடையாது, ஆனா அந்த படம் பார்த்த ஃபீல் தான் வந்துச்சு. சீரியஸ்லி கதை ஆக்சுவலி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால கதையா கன்வின்சிங்கா இருந்துச்சு. அந்த எக்ஸிகியூஷன் வாஸ் லைக் ஒரு பயம். எங்கேயோ அந்த ஸ்கிரீன் பிளேல வந்து ஏதோ ஒன்னு கிடக்கு. ஆமா, ஆக்சுவலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்ஸ் எல்லாம் ரொம்ப ரேண்டமா திடீர்னு கட்ட எங்க சீன்ஸ் கட் பண்ணதுனாலயா என்ன ஏதுல கட் பண்ணாங்களானே தெரியல. நிறைய டயலாக்ஸ் மியூட்டா எங்களுக்கு ஆமா, அது மியூட் ஆகுது. அப்புறம் அந்த ஸ்கிரீன் பிளே ரொம்ப சாப்டா ஃபீல் ஆச்சு, ஒரு மாதிரி டப்பு போச்சு. செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி டீசெண்டா ஆரம்பிச்சு நல்லா போகும்போது தான் கடைசியில ஏதோ இந்த ரோபோட் கீபோர்ட்ல வச்சு ஒரு வேலை பார்த்து விட்டு எதுக்குங்க அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம் ஆக்சுவலா தெரியல. ஆனா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தளபதியோட லாஸ்ட் படம் இதுங்கிறது நம்ம அது வந்து கொஞ்சம் அதுதான் எங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய மனசு கஷ்டம். இட் ஷுடன்ட் எண்ட் லைக் திஸ் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்படி அவர் லெகசி இப்படி அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப சின்ன விஷயம் இல்ல, அது அவ்வளவு பெரிய. என்னோட சைல்ட்ஹுட் ஆக்சுவலி அவரோட லெகசி. நான் சின்ன வயசுல ஃபுல்லா பார்த்தது வந்து ரசிச்சது ஒரே ஒரு ஆள், எனக்கு சினிமானா தளபதி தான் எனக்கு. ஸோ எனக்கு என்ன ஒரு பர்சனலா தீவிரமான அனில் ஃபேனா என்ன எனக்கு தோணுச்சுன்னா, அனிலா எனக்கு என்ன தோணுச்சுன்னா தீவிரமான அனிலா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னும் வேற பெட்டரா இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமோ, இன்னும் இமோஷன்ஸ் நல்லா இருந்தது. ஏன்னா தளபதினால இமோஷன்ஸ் தான் அம்மா சென்டிமெண்ட் இருந்துச்சு, இல்ல சிஸ்டர் சென்டிமெண்ட் எல்லாம் தளபதிக்கான எல்லா எசன்ஸுமே எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனா அந்த எசன்ஸ் மிஸ் ஆச்சு. எசன்ஸ் மிஸ் ஆச்சு. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி உண்மையிலேயே ஒரு மாதிரி என்னங்க சமவர்த்தம் ஆக்சுவலா வரும்போது வந்துட்டு என்னங்க கடைசி படம் இப்படி எல்லாம் இல்லைங்க ப்ளீஸ்ங்க நடிங்கங்க ப்ளீஸ். கேக்குற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், 5 இயர்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, 10 இயர்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, பண்ணுங்க ப்ளீஸ். வந்துட்டு திஸ் ஷுட் நாட் பி யுவர் லாஸ்ட் ஃபிலிம். அதுதான் எங்களுக்கு என்னன்னா வந்து
ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீமேக் சூஸ் பண்ணாங்க டிபேட்லாம் பல வருஷமா பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே அதெல்லாம் விட்டுடலாம் இப்போ பரவாயில்ல நடந்துருச்சு வாட் எவர் ஹேப்பன் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் வரணும் உங்கள் டான்ஸ் நாங்கள் பார்க்கணும் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பார்க்கணும் உங்க ஆடியோ லான்ச்சை பார்க்கணும், ஆடியோ லான்ச்சை பார்க்கணும், அந்த ஸ்பீச்சை பார்க்கணும், அந்த ஆராவை வந்து நாங்கள் வந்து ரசிக்கிற ஸ்க்ரீனில் ஃபீல் பண்ணோம். அதெல்லாம் மிஸ் பண்ண முடியாதுங்க. அதான் சொல்கிறேன், அது வந்து அந்த கேப்பை ஃபீல் வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ. ப்ளீஸ் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, எனக்கு தெரியும். யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் திஸ். அண்ட் இது சொல்ல மாட்டேன், நன்னோட தளபதியோட அந்த கியூட் இதெல்லாம் பண்ணுவார் தெரியுமா, அதெல்லாம் அதெல்லாம் கியூட்டா, இது டங்கச்சி அப்படின்றது அது வராது, அதெல்லாம் ஐயோ இதெல்லாமே ரொம்ப கியூட். அந்த கியூட் எல்லாமே இருக்கு படத்துல. ஆனா ஏதோ ஒண்ணு எக்ஸிகியூஷன் ஏதோ இதாயிடுச்சு. யா லீவிங் ஆல் தீஸ் திங்ஸ் அனி ப்ரோ மியூசிக் பிரி அனி ப்ரோ மியூசிக் கிறிஸ்டாரு தேங்க் யூ ஃபார் த லவ்லி ஆல்பம். லவ்லி ஆல்பம் எல்லாமே சூப்பர் பிரி. அதுக்கப்புறம் கேமரா ஒர்க் அதெல்லாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. விஎஃப்எக்ஸ் வெரி 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 வீக். லைக் ஒரு சீன்ல வந்து பிரகாஷ் மேல இருந்து அண்டர்கிரவுண்ட் போவாரு. தட் வாஸ் லைக் அந்த இடம் இஸ் ஒன் ஆஃப் தி இடம். பட் மற்ற நிறைய இடங்கள்ல விஎஃப்எக்ஸ் இவ்வளோ வீக்கா இருந்தது வந்து உண்மையிலே ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. சான்ஸே இல்லை, இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல எடுத்திருப்பாங்க, ஏன் இவ்வளோ வீக்கா இருந்துச்சு விஎஃப்எக்ஸ் பாக்குறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பயம். நான் சொன்ன மாதிரி மிஸ் ஆன விஷயங்கள்னு சொல்லி பார்த்தா இதுதான். அந்த கதை எக்ஸிகியூஷன்ல பொதுவாகவே அந்த ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் சொதப்ப, அந்த வெட்டு சாப் 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 ஸ்க்ரீன் பிளே. அப்புறம் விஎஃப்எக்ஸ் வாஸ் லைக் வெரி ஆஃப் புட்டிங். இதுல நிறைய விஷயங்கள் விஎஃப்எக்ஸ்ல காட்டியிருக்காங்க. அந்த கடைசியில வந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் அதுதான். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஆஃபாக இருந்துச்சு. அது கூட ஒரு மாதிரி படத்தை ஒரு மாதிரி வேற மாதிரி புஷ் பண்ணி வச்சுங்க மாதிரி தோணுது. இன்னும் பெட்டரா தளபதி ஒன்றும் இல்லை, தியேட்டருக்கு தளபதியை பார்க்க போங்க, போய் பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு நல்லபடியா ஒரு சென்ட் ஆஃப். இப்போதுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், இப்போதுக்கு தான் கொடுப்பேன், என்னால ஏத்துக்க முடியாது. இவர் நம்மளை இத்தனை வருஷம் நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்காரு, நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு, நம்மளை அழுக வச்சிருக்காரு, நம்மளை இமோஷனல் ஆக்கியிருக்காரு, நம்மளை டான்ஸ் ஆட வச்சிருக்காரு, நம்மளை பாட்டு பாட வச்சிருக்காரு, நம்மளை ப்ளஷ் பண்ண வச்சிருக்காரு, நம்மளை கியூட்டா ஃபீல் பண்ண வச்சிருக்காரு, நம்மளை he's just entertained us in every possible way. My whole childhood till now. நிறைய பேரோட childhood வந்துட்டு தளபதி தான். Favorite songs தளபதி. அவரோட ட்ரெஸ்ஸிங், அவரோட டயலாக் டெலிவரி, அந்த கியூட் மாஸ் ஆக்ஷன், he's just a complete entertainer. ஸோ அந்த லெகசியை நம்ம செலிப்ரேட் பண்ற டைம் இது. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு அங்கே தியேட்டருக்கு போங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ட் தளபதிக்கு இப்போதைக்கு ஒரு ஹாப்பியான சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு மக்கள் பணியில் அவரை மறுபடியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு that's pretty much it. And thank you தளபதி, thank you for all the efforts and hard to take it. And ஒரு மிகப்பெரிய applause உங்களுக்கு for all the wonderful things you've done for us. And thank you. சிரிச்சுக்கிட்டே இருங்க, நல்லபடியாக மக்கள் பணி செய்யுங்க. அண்ட் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருப்போம். அண்ட் யோசிங்க ப்ளீஸ், கொஞ்சம் வருஷம் கழிச்சு வந்துருங்க ப்ளீஸ். எஸ், தேங்க்யூ. டன் வந்து பிறந்தா தமிழ் மகன் நீ பண்ணிடுங்க. ஓகே.